வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா வணக்கம் சலாம் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ இந்து பிரமின், ஹீரோயின் வந்துட்டு முஸ்லீம். சோ ஒரு கட்டத்துல ஹீரோயின் வந்துட்டு எதர்ச்சியா சந்திக்கிறாரு. சோ அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்குமே வந்து சேர்றாரு. ஆனா முஸ்லீம் சொல்லிட்டு சேர்ந்துடுறாரு. இதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு, இவங்க நம்ம ஹீரோயின் அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தத்துக்கு ஒத்துக்குது. ஆனா ஒரு கடத்துக்கு மேல அந்த பொண்ணு வந்து தெரிய வருது, இவன் வந்து துபாயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், இவனுக்கான என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற அப்படின்னா, ஆமா அவன் நல்ல காசுலாம் வச்சிருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது அண்ணனுமே வந்து அவனோட கூட்டாளி அப்படிங்கிறத. சோ இது எப்படி ஹீரோ வந்து தகர்த்தாரு, சோ ஹீரோயின் வந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட பீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் அந்த காம்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு விஷயம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஒரு ட்ரீம் இருக்கும், அதே ட்ரீம் வந்து ஹீரோயினுக்குமே இருக்கும். இந்த ரெண்டு ட்ரீமே கனெக்ட் ஆகிறதோ இவங்க ரெண்டு பேருமே லவ்ல உள்ளது. ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃபா ஹீரோயின் தன்னோட வீட்டுல வச்சிருக்கிறது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணுங்கிறத மறைச்சு ஹீரோ ஒரு இந்து பொண்ணு மாதிரி வந்துட்டு வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை வந்து ரசிக்க முடியாம அமைச்சிருந்தது. ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனுக்காக தான் ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு முஸ்லீம் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறாரு. சோ இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட கதைக்களம் அப்படிங்கிறது வந்துட்டு புதுசாவே இருந்தது. ரசிக்கப்படியாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. படத்தோட அந்த பின்னணி இசை அப்படிங்கிற நல்லாவே இருந்தது. ஒரு பாட்டு ரசிக்கப்படியாவே அமைச்சிருந்தாங்க. இது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஓரளவுக்கு வந்துட்டு படம் டேக் ஆஃப் ஆச்சுட்டே சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லேகா தான் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருந்தது. படத்தோட மிகப்பெரிய டிராபேக்னு கேட்டீங்க அப்படின்னா படத்தோட வில்லன் தான். சோ இவர் தான் வில்லன்ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து அறிமுகமானனால பெருசா அவர் வச்சு அடுத்தடுத்த காட்சிகள் வந்துட்டு நகத்தாம விட்டாங்க. அதே மாதிரி படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சுமாரானனால எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்துட்டு உட்காந்து பார்க்கவே முடியல. இதுக்கு நடுவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வந்து கிடுதல்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கும்பலை துரத்திட்டு ஓடுறாரு, அடிச்சு பிடிச்சு பறக்க விடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் சீனுக்கு வந்துடுறாங்க. தின்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அவர் ஒரு கேங்க துரத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதே சீன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. வேற கேங் கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு. போய் வந்துட்டு வில்லன் சவால்ல விட்டு வராரு, நீ இந்த பிசினஸ்ல விட்டு போயிடணும் அப்படின்ட்டு. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல சுத்தமா ஒட்டவே இல்லை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுப்பாவே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். மத்தபடி வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்டோரி, நல்ல ஒரு கதைக்களம் தான். ஹீரோ இந்து, ஆனா வந்துட்டு ஹீரோயின் வீட்டுல முஸ்லீமா நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு முஸ்லீம், இந்த சைடு ஹீரோ வீட்டுல வந்து இந்துவா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட லவ் அப்படிங்கிறது சேர்ந்துதான் இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நீட்டான சிம்பிள் ஸ்டோரி எடுத்துட்டு அதை மேக்கிங்ல ரொம்ப சுமாராகவும், அதை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா திரைக்கதையில ரொம்ப சுமாராகவும், ஆக்ஷன் சீன்ஸ்ல அதை விட சுமாராகவும் வந்துட்டு படத்தை எடுத்து மொத்த படத்தையுமே வந்துட்டு சுமாரா வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான வாட்சா வந்துட்டு இந்த படமா இருந்தது. ஸோ நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளா தான் இருக்கு, பாருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுவாங்க. நன்றி, வணக்கம்.